Hello friends, welcome to JV's Home Cooking. இன்னைக்கு நம்ம சுவையான மிளகு குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். எந்த காய்கறியுமே இல்லாம காரசாரமா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு சைடு டிஷ் அப்பளம் மட்டுமே போதும். இந்த குழம்பை நீங்க 2-3 நாள் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாணலியில நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் தான் குழம்புக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்க 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியா, அடுத்து 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, அப்புறம் 10 போல வெந்தயம். இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு வறுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ஒரு 10 போல். இதை கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்துட்டு நல்லா அலசிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு வானிலையில் ஒரு 5-6 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 10 போல் மிளகு, ஒரு 10 போல் வெந்தயம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடட்டும். அடுத்து நம்ம பூண்டு சேர்த்துடலாம். 10 பல் போல் பூண்டு, 10-15 சின்ன வெங்காயம். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதில் ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் இதோட பச்சை வாசம் போகும், குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம புளித்தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 15-20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட மிளகு குழம்பு ரொம்ப சுவையாக ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கெட்டியானதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. 2-3 நாள் வச்சு சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கெட்டியாக்கிட்டா வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா JV's Home Cooking சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.